10வது ஸ்லோகம். சக யஜ்ஞாः பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷ வோஸ்த்விஷ்டகாமதுக் சக யஜ்ஞா பிரஜா ஸ்ருஷ்ட்வா. இந்த சொல்லில் யஜ்ஞாஹா என்பதற்கு பொருள் கர்ம யோகப்படி வாழ முடிகின்ற சக்தி அல்லது ஞானம். நாம் சில விதமான சக்திகளை பற்றி பேசுவோம். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி என்றெல்லாம். அதில் இச்சைப்படுவதே ஒரு விதமான சக்தி என்று கூறுவோம். ஒரு புஸ்தகத்தை பார்த்தால் அதை படிக்க வேண்டும் என்கின்ற இச்சை மனிதனுக்குத்தான் வரும். மற்ற மிருகங்களுக்கு அதை படிக்க வேண்டும் என்ற இச்சை, அப்படிப்பட்ட ஆசை வருகின்ற சக்தி கிடையாது. ஆகவே உயர்ந்த ஒன்றை லட்சியமாக ஆசைப்படுவது ஒரு சக்தி. அதற்கான சாதனை, ஞானம், அறிவு, அதுவும் ஒரு விதமான சக்தி. இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த ஞான சக்தியை பற்றி பேசுகின்றார். சக யஜ்ஞாஹா என்றால் கர்மயோகப்படி வாழ முடியும், வாழ வேண்டும் என்கின்ற ஞானத்துடன் பிரஜாஹா சிருஷ்டுவா, பிரஜைகளை சிருஷ்டி செய்து, பிறகு இந்த ஞானத்தை பயன்படுத்துங்கள் என்று சிருஷ்டிகர்த்தா கூறினார் என்று பகவான் கூறி, இந்த ஞானத்தை பயன்படுத்தி நீங்கள் வேண்டியதை அடையுங்கள் என்ற உபதேசத்தை செய்கின்றார். பிறகு இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமாக என்ன பார்த்தோம்? கர்மயோக வாழ்க்கை முறை, அதனால் வரும் பலன் இறைவன் வகுத்து கொடுத்தது என்று பார்த்தோம். இதில் நாம் யஜ்ஞக என்ற சொல்லுக்கு கர்மயோக வாழ்க்கை முறை என்று பார்த்தோம். அந்த கர்மயோக வாழ்க்கை முறை ஒரு பகுதி நம்மால் பார்க்கப்பட்டது. நம்முடைய நித்திய கடமைகளை செய்ய வேண்டும் என்றும், அந்த கடமைகளில் எப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். இப்பொழுது யஜ்ஞக என்ற சொல்லுக்கு மீண்டும் ஒரு பொருளை பார்க்கின்றோம். சாஸ்திரத்தில், வேதத்தில் 5 விதமான யஜ்ஞங்கள் பேசப்படுகின்றன. அதை பஞ்சமகா யஜ்ஞம் என்று அழைக்கப்படும். குறிப்பாக கர்மயோகம் என்பது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது பிரவிருத்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கான சாதனை. உபனிஷத்தில் ஒரு இடத்தில் சங்கராச்சாரியார் கூறுகின்றார், சாஸ்திரத்தில் பேசப்படுகின்ற எல்லா கர்மங்களையும் 2ஆக பிரிக்கலாம். நிவிருத்தி பராணி, பிரவிருத்தி பராணி என்று கூறுகிறார். நிவிருத்தி பராணி என்றால் சில சாதனைகள் நம்மை விலக்கிக் கொள்வதாக இருக்கும், நிவிருத்தி ரூபமாக இருக்கும். உதாரணமாக மௌன விரதம் அல்லது சமக, தமக, இவைகளெல்லாம் என்ன? நம்மை விலக்கிக் கொள்கின்ற சாதனை. அதே சமயத்தில் கர்மயோகம், தானம் முதலிய சாதனைகளெல்லாம் என்ன? நம்மை பிரவிருத்தியில் ஈடுபடுத்துகின்ற சாதனைகள். இவ்விதம் பிரவிருத்தி பராணி சாதனானி, நிவிருத்தி பராணி சாதனானி என்று 2 விதமான சாதனைகள். நம்மை செயலில் ஈடுபடுத்துகின்ற சாதனை,
செயலிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்கின்ற சாதனைகள். இங்கு கர்மயோகம் என்பது பிரவிற்த்தி பராணி. அப்படி என்றால் பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்காக சொல்லப்படுகின்ற சாதனை. இந்த கர்மயோக வாழ்க்கையை 5 விதமான யாகங்கள் அல்லது யக்ஞம் அவர்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இல்லறத்தில் இருப்பவர்கள் அல்லது பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள். அவைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் யக்ஞம் தேவ யக்ஞக. 5ஐயும் கூறிவிட்டு ஒவ்வொன்றாக விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். முதல் பஞ்சமகா யக்ஞத்தில் முதல் யக்ஞம் தேவ யக்ஞக. இரண்டாவது பித்ரு யக்ஞக. மூன்றாவது ரிஷி யக்ஞக. மூன்றாவதான ரிஷி யக்ஞக என்பதற்கு இனியொரு பெயரும் உண்டு, பிரம்ம யக்ஞக அல்லது ரிஷி யக்ஞக. நான்காவது மனுஷ்ய யக்ஞக. ஐந்தாவது பூத யக்ஞக. தேவ யக்ஞம், பித்ரு யக்ஞம், ரிஷி யக்ஞம் அல்லது பிரம்ம யக்ஞம், மனுஷ்ய யக்ஞம், பூத யக்ஞம் என்று இந்த 5ம் வேதத்திலேயே சொல்லப்பட்டுள்ள சாதனைகள். பஞ்சமகா யக்ஞம் என்பது பிரசித்தம். இந்த யக்ஞப்படி வாழ்வதும் கர்மயோகத்தினுடைய அங்கமாகின்றது. அல்லது நியதம் கர்ம குரு என்று பார்த்தோம் அல்லவா, அந்த நியத கர்மத்தில் பஞ்சமகா யக்ஞம் அடங்குகிறது. நாம் இல்லற வாழ்க்கையில் அல்லது பிரவிற்த்தி வாழ்க்கையில் இருந்தால் இந்த 5 விதமான யக்ஞத்துடன் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். காரணம் என்ன? இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சாஸ்திரம் சில அனுமதி தருகின்றது. என்ன அனுமதி? முதல் அனுமதி வித்தம், பணத்தை சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. பிறகு சில இந்திரிய போகங்கள் எல்லாம் இல்லறத்தில் அனுமதிக்கப்படுகின்றது. அதோடு இந்த நியதம் கர்மமும் சேர்ந்து சொல்லப்படுகின்றது. இனி ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். தேவ யக்ஞக என்றால் ஈஸ்வர வழிபாடு. தேவக என்ற சொல் இங்கு இறைவனை குறிக்கின்றது. ஈஸ்வர பூஜா, சிம்பிளா சொல்லணும்னா என்ன? பிரேயர், வழிபாடு. இதனுடைய பொருள் என்ன? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பிரார்த்தனையுடன் துவங்க வேண்டும், பிரார்த்தனையுடன் முடிவடைய வேண்டும். நம்ம வாழ்க்கையை எப்படி துவங்க வேண்டும்? இறை வழிபாட்டுடன் வாழ்க்கையை துவங்க வேண்டும். பிறகு இறைவனை நினைத்து வாழ்க்கையை முடிக்க வேண்டும். வாழ்க்கையை முடிக்க வேண்டும்னு என்ன அர்த்தம்? தூங்க போகும்போது பகவானை நினைச்சிட்டு தூங்கணும்னு அர்த்தம். அது முடியாட்டியும் பரவாயில்ல, காலையில் எழுந்தவுடன் பிரேயர் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். சில பேர் என்ன சொல்லுவீர்கள்? நேரம் இருந்தா பரவாயில்ல, ஒரு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த நீங்க வேணா உட்கார்ந்து ஏதாவது பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம், எங்களுக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கே, நேரம் இல்லையே என்று கேட்டால் சாஸ்திரம் கூறுகிறது 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரேயர் பண்ண சொல்லவில்லை. பிரேயர் 1 நிமிடத்திலிருந்து 5 நிமிடத்திற்குள் அதாவது செய்துதான் ஆக வேண்டும். அல்லது நான் பஸ்ஸில் போகும்போதே பண்ணிக்கிறனே அப்படின்னு சொன்னாலும் அனுமதி கிடையாது. அதற்கென்று தனியான ஒரு காலத்தை நாம் கொடுத்து பகவானுக்கு வீட்டில் ஒரு இடத்த கொடுத்துருக்கணும். கிச்சன்லையாவது ஒரு மூலையில் ஒரு ஃபோட்டோவை வச்சு இது பகவானுடைய இருக்கிற இடம்னு வைத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்தில் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். இவ்விதம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் துவங்க வேண்டும். எல்லாம் குழந்தைகளை பற்றி மோசமாக சொல்லுவார்கள். இந்த குழந்தை டிவி முன்னாடியே உட்கார்ந்துருக்கு, ஒன்றும் படிக்கிறது இல்லைன்னு சொல்லி. குழந்தைகளுக்கு வாழ்க்கை முறை இப்படித்தான்கிறது எப்படி தெரிகிறது? அது உபதேசம் பண்ணி தெரிவதில்லை, கண்ணில் பார்த்து தான் தெரிகிறது.
இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவர் காலையில் எழுந்தவுடன் இந்த காலத்தில் சொல்கிற அக்னிஹோத்திரத்தோடு எழுந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அக்னிஹோத்திரம்னா என்ன உங்களுக்கு தெரியும். பிறகு குழந்தை என்ன நினைக்கும், அக்னிஹோத்திரத்தோட நியூஸ் பேப்பர், இந்த ரெண்டுடன் வாழ்க்கையை துவங்குறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஒரு சம்ஸ்காரம் வரும், நம்மளும் பெருசானா இப்படித்தான் வாழ்க்கையை துவங்க வேண்டும். அது பெருசானால் அப்பவே துவங்க ஆரம்பிச்சிடும். ஆகவே நாம் எப்படி ஒரு வீட்டில் வாழ்க்கையை துவங்குகின்றோமோ அப்படித்தான் மற்றவர்களும் துவங்குவார்கள். இங்கு பகவான் கர்மயோக வாழ்க்கையில் ஒரு அங்கமா என்ன சொல்றார், நம்முடைய வாழ்க்கை பிரார்த்தனையுடன் தான் துவங்க வேண்டும், ஈஸ்வர வழிபாட்டுடன் துவங்க வேண்டும். இதுல முறைகளெல்லாம் கிடையாது, இப்படித்தான் பூஜை பண்ணணும் அப்படித்தான் பூஜை பண்ணணும்னு இல்லை. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, ஒரு ஸ்லோகமும் கூட தெரியலனா பகவானேன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று 1 நிமிடம் அல்லது 5 நிமிடமாவது பிரார்த்தனை என்ற ஒரு சாதனைக்கு காலத்தை செலவிட வேண்டும். அது கம்பல்சரி. அது முதல் விதமான யஜ்ஞம், தேவ யஜ்ஞம். இப்ப சுருக்கமா இப்படி நாம் பிரார்த்தனையுடன் நம்முடைய வாழ்க்கையை துவங்குவதனால் என்ன பலன் என்று பார்த்தால், மோட்சத்துக்கு தகுதியாகிறங்கிறதெல்லாம் வேற, அது பிறகு பார்க்கலாம். சாதாரண வாழ்க்கையில் மிக மிக அலுவலுக்குள் மிக மிக பிஸின்னு சொல்றமே, அந்த வாழ்க்கையில் ஒரு 2 நிமிடம் மனது அமைதி பழகினால் முதலில் நமக்கு கிடைப்பது மனதில் ஒரு தெளிவு, மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். பிரார்த்தனையினுடைய பலன். இந்த பிரார்த்தனைக்கு பலன் இருக்கின்றது. அது எப்படி தெரியும்னா, பிரார்த்தனை பண்ணி பார்த்தால்தான் நமக்கு தெரியும். அதனுடைய முதல் பலன் நம்முடைய மிக மிக போராடி கொண்டிருக்கின்ற மனதில் ஒரு அமைதியை பார்க்கலாம். அப்படி இல்லாவிட்டாலும் அமைதியாக மனது குழம்பும், அமைதியாக போராடுவோம், அதிலும் ஒரு அமைதியை நாம் பார்க்கலாம். அது முதல் பலன், திருஷ்ட பலன். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் திருஷ்ட பலன், கண்ணுக்கு தெரிகிற பலன். சாஸ்திரம் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் வரும்னு சொல்லுது, அது வேற. அடுத்த பலன் என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் அறிவை பயன்படுத்தி எப்படித்தான் திட்டம் போட்டு ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் கண்டிப்பாக தோல்வியை சந்தித்து தான் ஆக வேண்டும். காரணம் என்ன, பகவான் எல்லா விதமான அறிவையும் நமக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு சில திட்டங்கள் தீட்டி செயலில் ஈடுபடுவோம், ஏதாவது ப்ராஜெக்ட்ல ஈடுபடுவோம். அந்த தோல்வி வரும் பொழுது மனதிற்கு ஒரு சக்தி வேண்டும் என்றால், யார் பிரார்த்தனை என்கின்ற பழக்கத்தை செய்துள்ளார்களோ அவர்களுக்குத்தான் தோல்வியை தாங்குகின்ற சக்தி வரும். மற்றவர்களுக்கெல்லாம் என்ன வரும்னா, அந்த தோல்வியிலிருந்து அவர்கள் மீண்டும் தோல்வியை அடைவார்கள். அது எப்படி தோல்வியிலிருந்து மீண்டும் தோல்வியை அடைவார்கள்? இப்போ ஒரு மாணவன் ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்குவோமே, அது என்ன வெற்றியா தோல்வியா? அது தோல்வி. அவனுக்கு ஒரு பிரார்த்தனை அல்லது ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுன்னா ஒரே தோல்வி தான். மீண்டும் தோல்வி என்பது என்ன, மது பழக்கத்திற்கு அடிமையாவது, இல்லை அப்படின்னா தற்கொலையே செய்து கொள்வது. அது என்னன்னா தோல்விக்கு மேல் தோல்வி ஏற்படுகிறது. இப்போ வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தோட நின்று அந்த கஷ்டத்தை நீக்கி செல்ல வேண்டும் என்றால் பிரார்த்தனை நாம் கண்கூடாக அனுபவிக்கக்கூடிய பலன். அந்த தோல்வியை தொடர்ந்து நாம் நாசத்தை தேடிக்கொள்ள மாட்டோம். அதற்கு பிரார்த்தனை என்பது பயன்படும். நம்ம பார்த்தா இந்த பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி இருக்குமான்னு தோணும். காரணம் என்ன, நான் ஒன்றும் செய்யறதில்லை, போகிறேன், 2 நிமிஷம் நிற்கிறேன், ஒரு மலரை போடுறேன், வந்துடுறேனே, அப்படித்தான் தோன்றும். ஆனால் அது ரெகுலராக அதை போட்டுட்டு இருக்கிறதனுடைய பலன் இருக்கின்றது. ஒரு எறும்பு ஒரு பாறையில் தொடர்ந்து அது நகர நகர அந்த பாறையிலேயே எப்படி ஒரு பாதை தெரிகிறதோ அதே போல தொடர்ந்து செய்வதனுடைய பலன் மனதிற்கு சக்தி வருகின்றது. பிறகு அப்படியே வேதாந்தத்திற்கு வந்தால், இறைவனிடம் ஸ்ரத்தை என்கின்ற பாவனை மனதில் உற்பத்தி ஆகின்றது.
இதை கொஞ்சம் ஹையர் பிரயோஜனம். முதல் 2 அப்படிங்கிறது லௌகிகத்தில் மனசு கொஞ்சம் காமாக இருக்கும். எவ்வளவுதான் தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியை தொடர்ந்து தோல்வி வராது. தோல்வியிலிருந்து மீண்டு வர இந்த பக்தி அல்லது பிரார்த்தனை பயன்படும். இதெல்லாம் ஏன் எப்படிங்கிறதெல்லாம் பக்திங்கிற டாபிக்ல தான் பார்க்க போறோம். இப்போ சுருக்கமாக பார்க்கிறோம். அடுத்த முக்கியமான பலன், ஈஸ்வரனிடத்தில் ஸ்ரத்தை நமக்கு வரும். எப்படி பகவானிடத்தில் ஸ்ரத்தை வரும் என்றால், நாம் கண்கூடாக பிரார்த்தனையினுடைய பலனை அனுபவித்ததற்கு பிறகு பிரார்த்தனைக்கு பலன் இருக்கின்றது என்று தெரிந்தால் ஈஸ்வரன் மீது பக்தியும் ஸ்ரத்தையும் வரும். இதெல்லாம் சில பேர் அனுபவப்பட்டு சொல்லுவார்கள், என்னுடைய பிரார்த்தனை வீண் போகவில்லை, நான் இவ்வளவு பிரார்த்தனையினுடைய பலன் இது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த பிரார்த்தனையினுடைய பலனை நாம் அனுபவிக்கும் பொழுது ஈஸ்வரன் மீது பக்தி வருகின்றது, ஸ்ரத்தை வருகின்றது. அந்த ஸ்ரத்த வேதாந்தத்துக்கு எப்படி துணை புரியும்னா, அந்த ஈஸ்வரனிடமிருந்து வந்தது வேதம், வேதாந்தம் என்று சொல்லும் பொழுது வேதாந்த வாக்கியத்திலும் குருவினுடைய வாக்கியத்திலும் முழு ஸ்ரத்தை நமக்கு வரும். ஸ்ரத்தை இல்லாதவரிடம் நம்ம போய் வேதாந்தம் இப்படி சொல்லுது, நீ இப்படி இருக்க வேண்டும்னு சொன்னால் அந்த வார்த்தை வெறும் சப்தமே தவிர அது ஞானமாக மாறாது. அந்த வார்த்தையில் ஒரு சீரியஸ்னஸ் வேணும்னு சொன்னால், அதில் ஒரு கவனம் நமக்கு செல்ல வேண்டும் என்றால், அந்த வார்த்தை யாரிடமிருந்து வருகின்றது என்பவரிடம் நமக்கு ஸ்ரத்தை இருக்க வேண்டும், அல்லது ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். இப்போ ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டார் அதனால நான் செய்வேன் என்றெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்வோம். காரணம் என்ன? அதே வார்த்தை நமக்கு யார் மீது மதிப்பு இருக்கோ அவர் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைக்கு அதிக கவனம் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ ஈஸ்வரன் மீது அவ்வளவு மதிப்பையும் ஸ்ரத்தையும் நம்ம கல்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்குவோமே, பிறகு வேதம் இறைவனுடைய வார்த்தைன்னு குரு சொல்லி வேதத்தினுடைய கருத்தை சொல்லும் பொழுது அது நமக்கு பிரமாணமாக அமையும், ஞானத்தை கொடுக்கும். இப்படி பல பிரயோஜனத்தை சொல்லிகிட்டே போகலாம் பிரார்த்தனையை பற்றி. அதெல்லாம் பக்திங்கிற டாபிக்ல நம்ம பார்க்கலாம். இவ்விதம் முதல் யஜ்ஞம் இறைவனுடைய வழிபாட்டுடன் நம்முடைய வாழ்க்கையை துவக்குவது. இதுவரைக்கும் அப்படி துவங்காமல் இருந்தால் இன்னையிலிருந்தாவது துவங்குவோம். என்னையிலிருந்தோ வாழ்க்கை இறைவனுடைய வழிபாட்டுடன் துவங்க வேண்டும். நமக்கு என்ன வழிபாடு தெரியுதோ அந்த வழிபாட்டுடன் துவங்கலாம். கல்லை எடுத்து எரிஞ்சிட்டு போயும் வழிபட்ட நாயன்மார்கள் உண்டு. எப்படி தெரியுதோ அந்த தெரிந்த அளவில் அந்த எண்ணத்துடன் நம்முடைய வாழ்க்கையை துவக்குவது தேவ யஜ்ஞக. இதெல்லாம் நியத கர்மம், நித்திய கர்மத்தில் வருகின்றது. இனி அடுத்தது பித்ரு யஜ்ஞக. பித்ரு யஜ்ஞக என்றால் நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்தல். இதற்கு முன் நமக்கு முன் வாழ்ந்தவ பெரியவர்களை, வாழ்ந்து சென்றவர்களை நாம் நினைவு கூறுதல். காரணம் என்ன? அவர்கள் கொடுத்த கலாச்சாரம், அவர்கள் கொடுத்த கல்ச்சர், அவர்கள் கொடுத்த உடல் சூழ்நிலையினால் இன்று நாம் இப்படி இருக்கின்றோம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் நாம் இவ்விதம் இருப்பதற்கு காரணம் என்ன? நமக்கு முன் இருந்து சென்றவர்களுடைய பலன். ஆகவே அவர்களை நினைத்தல். அவர்களை நினைத்தல் என்றால் என்ன? அவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுதல். முதல்ல அவர்களை நினைக்கணும். அதனால தான் யாராவது ஒரு சிரார்த்தத்தன்னைக்கு அல்லது ஒரு பெரியவர் போயிருந்தாங்கன்னு வச்சுக்குவோமே, அந்த நாளில் தான் அவரை பற்றியே ஞாபகம் வரும். மீது நாளெல்லாம் மறந்துடுவோம். அன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருப்போம் காலையிலேருந்து மத்தியானத்து வரைக்கும்? அவர் இப்படி வாழ்ந்தார், இந்த மாதிரி தானம் பண்ணார், நானல்ல, அவர் இப்படி எல்லாம் தானம் பண்ணார், இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார், இப்படியே அவரை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். காரணம் என்ன? அந்த நாளில் அவரை நினைக்கும் பொழுது அவர் செய்து வைத்த நல்ல காரியங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நாம் நினைப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா,
அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஒரு பற்று வரும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நாமும் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். அல்லது அவர் ஏதாவது தவறான வாழ்க்கை முறை வாழ்ந்திருந்தார்னு வச்சுக்கோமே, அதுவும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அந்த வாழ்க்கை முறையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் நாம் அதை நினைத்து, என்ன தவறான வாழ்ந்திருந்தால் அவர் கஷ்டமாக போயிருப்பார், அதுவும் நமக்கு பாடமாக இருக்கும். இவ்விதம் பெரியோர்களை, பித்ருக்களை நாம் நினைத்தல், நம்முடைய குடும்பத்தில் முன் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தல், அது மனதில் நினைக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் இவைகளை செய்யுதல், சாஸ்திர ரீதியாக செய்யுதல் இரண்டாவது கடமை ஆகின்றது. இப்போ இதில் சில சந்தேகமெல்லாம் வரலாம். அவர்களுக்கெல்லாம் கொடுத்தா அவர்களுக்கு போகுதா இல்லையா, அதெல்லாம் நமக்கு தேவையற்ற விஷயம். அவர்களுக்கு போகுதோ இல்லையோ நம்முடைய கடமை நாம் செய்கின்றோம். ஆனால் இதில் விளக்கமும் இருக்கின்றது. எந்த ஒரு யஜ்ஞத்திலும் பித்ரு யஜ்ஞத்திலும் தானம் என்பது ஒரு அங்கமாக வரும். அப்படிப்பட்ட தானம் செய்யும் பொழுது அதனுடைய புண்ணியம் அவர்களுக்கு செல்கிறது. காரணம் என்ன? அவர்களுக்காக செய்கின்றேன் என்ற பாவனையில் செய்வதனால் இந்த புண்ணியத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த புண்ணியம் அவர்களுக்கு தேவை இருந்தால் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஒரு கால் இந்த புண்ணியம் அவர்களுக்கு தேவையில்லை என்றால் சாஸ்திரம் கூறுகிறது, இந்த புண்ணியம் தேவையான பித்ருக்களுக்கு அது செல்கின்றது. பிறகு நமக்கு என்ன பலம்னா, அப்படி ஒரு புண்ணியத்தை கொடுத்த பலன், புண்ணியத்தையே நம்ம கொடுக்கின்றோம், தானமாக கொடுக்கின்றோம், அந்த பலனை நாம் அனுபவிக்கின்றோம். இதெல்லாம் காலப்போக்கில் சிலதெல்லாம் செய்கின்ற முறை மாற்றப்படலாம். ஆனால் எது மாறக்கூடாது, அந்த நாளில் அவர்களை பற்றி நினைத்து மனதார செய்கின்ற பூஜையோ அல்லது அவர்களுக்காக செய்கின்ற சில தானங்கள், அதில் மாற்றம் இருக்கக்கூடாது. அது பித்ரு யஜ்ஞம். இனி மூன்றாவது ரிஷி யஜ்ஞம் அல்லது பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம என்ற சொல்லுக்கு பொருள் வேதக, வேதம் என்று பொருள். ரிஷி யஜ்ஞம் என்றால் அல்லது பிரம்ம யஜ்ஞம் என்றால் ரிஷிகள் வகுத்து கொடுத்த சாஸ்திரங்களை படித்தல், அதை காப்பாற்றுதல். ரிஷிகள் கொடுத்த, ரிஷிகள் மூலமாக வந்த மந்திரங்களை படித்தல், அந்த மந்திரங்களை அல்லது அந்த பகுதிகளை நாம் காப்பாற்றுதல். இப்போ மகாபாரதத்தை வியாசர் எழுதிட்டு போனார். அந்த மகாபாரதத்தை நம்ம காப்பாற்றி வச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அது எப்படி காப்பாற்ற முடிந்தது? அவர் எழுதிட்டு போனதிலிருந்து ஒரு பெரிய நல்ல பெட்டியில் பூட்டி வச்சிருந்தோம்னா அது காப்பாற்றப்பட்டு இருக்குமோ? பிறகு ஒரு சாஸ்திரம் எப்படி காப்பாற்றப்படுகிறது என்றால், அதை படித்து படித்து அதை ஒவ்வொரு தலைமுறையும் அந்த ஞானத்துடன் இருப்பது, அது காப்பாற்றப்படுவது ஆகிறது. குறிப்பாக நம்முடைய சம்பிரதாயத்தில் நல்ல சாஸ்திரங்கள் இருக்கின்றன. நல்ல விதத்தில் உயர்ந்த சாஸ்திரங்கள், தர்ம சாஸ்திரமாகட்டும் எந்த சாஸ்திரமாகட்டும், நம்ம ஆப்டிமம் லெவலில் இருக்கோம். அதை என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும், படிக்க வேண்டும். நல்ல நூல்களை படித்தல். வேதோ நித்தியம் அதீயதாம் என்று சாதன பஞ்சகத்தில் முதல் சாதனையாக சங்கராச்சாரியார் சொல்கிறார். வேதக நித்தியம் அதீயதாம், வேதமானது பெரியவர்கள் எழுதிய சாஸ்திரமானது படிக்கப்படட்டும். அது இதிகாசமாக இருக்கலாம், புராணமாக இருக்கலாம், அல்லது வேதமாக இருக்கலாம். இது படிக்கப்படட்டும்னா என்ன? ஒவ்வொரு நாளும் சில நிமிடமாவது மினிமம் ஏதாவது ஒரு நூலை நாம் படித்திருக்க வேண்டும். நேரம் கிடைச்சா அதிகமாக படிக்கலாம், இல்லை என்றால் சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். பெரியவர்கள் எழுதி வைத்த வாழ்க்கை முறை, தர்மத்தையோ அல்லது வேதமோ ஏதோ ஒன்று நல்ல நூல்களை படிக்க வேண்டும். உன்னுடைய நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறன்னெல்லாம் சொல்லுவாங்களே, அதே போல் நீ என்ன புஸ்தகத்தை படிக்கிறன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லலாம். நம்முடைய புஸ்தகம்
நாம் எதை படிக்கிறோமோ அதுதான் நாம இருக்கின்றோம். அல்லது ஆகார சுத்தோ சத்துவ சுத்திகின்னு உபனிஷத் வாக்கியமே இருக்கு. ஆகாரம் சுத்தியானால் சத்துவம் என்றால் மனம் சுத்தி அடையும் என்று உபனிஷத் வாக்கியம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆகாரம்னா நம்ம சாப்பிட்ற அன்னம் மட்டுமல்ல, அதுவும் சொல்லப்படுகிறது. பிறகு என்னன்னா, 5 இந்திரியங்கள் வழியாக மனதிற்கு கொடுக்கின்ற ஆகாரமும் இருக்கின்றது. அதில் கண்ணு வழியா என்ன கொடுக்கிறோம், எதை நாம் படிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது. மனதை தூய்மையாக வச்சுக்கணும்னு சொன்னால் மனதுக்குள்ள கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும், தூய்மையான விஷயங்களாக இருக்க வேண்டும். ஆகவே நல்ல நூல்களை படித்தல் ஒரு அங்கமாக இருக்கின்றது. என்ன, எல்லா சமயத்திலும் சத்சங்கம் என்பது நமக்கு கிடைக்காது. எல்லா நேரத்திலையும் பெரியவர்களுடைய சங்கம் நமக்கு கிடைக்காது. பிறகு வேண்டும் எல்லா நாளும் எனக்கு சத்சங்கம் வேணும்னா என்ன பண்ணணும்னா, அவர்கள் எழுதிய புஸ்தகம், அவர்கள் வேறு, அவர்கள் எழுதிய புஸ்தகம் வேறு அல்ல. அந்த நூல்களை படிக்கும் பொழுது நம்ம என்ன ஆகுதுன்னா, அவர்களோடு சத்சங்கம் வைக்கின்றோம். இப்போ சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம்லாம் பாடுறோமே, சத்சங்கம் வந்தால் மனம் தூய்மையடையும். காரணம் என்ன, அந்த சொற்கள் நம்மை மாற்றிவிடும். அதனுடைய மேன்மையெல்லாம் நம்ம மாறினா தான் தெரியும். ஒரு சொல் போதும் ஒருவருடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்க. அது நல்லதாகலாம் இருக்கலாம், அல்லது வேறு விதமாகவும் இருக்கலாம். அப்படி நல்ல நூல்களை நாம் தினந்தோறும் படிக்க வேண்டும். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, குறைவான நேரமாக இருந்தாலும் ஒதுக்க வேண்டும். இப்பெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் படிச்சுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கண் இருக்காது படிக்கிறதுக்கு. பெரிய பெரிய கொட்டை கொட்டை எழுத்தில் போட்ட புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டு தேடிட்டு இருக்கணும், கா எங்கே இருக்குது, ஆ எங்கே இருக்குன்னு சொல்லி. எனக்கு உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே நாம் படிக்க வேண்டும். மனது சக்தியுடன் இருக்கும் பொழுதே நல்ல விஷயங்களை எல்லாம் உள்ளே தள்ள வேண்டும். இதெல்லாம் என்ன உபனிஷத் அல்லது பகவான் கீதையில் சொல்றார், நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நியமங்கள். ரிஷி யஜ்ஞம் அல்லது பிரம்ம யஜ்ஞம். ரிஷினா ரிஷிகள் கொடுத்த நூலை காப்பாற்றுதல், படித்தல். பிரம்ம என்றால் வேதம், அந்த வேதத்தை பாதுகாத்தல், படித்தல். பிறகு 4வதாக மனுஷ்ய யஜ்ஞம். மனுஷ்ய யஜ்ஞம் என்றால் மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற சேவை, செய்கின்ற உதவி. நம்முடைய வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்கு கொடுக்கின்ற உணவு, மற்ற ஏழைகளுக்கு கொடுக்கின்ற உணவு அல்லது அறிவு, இவைகளெல்லாம் மனுஷ்ய யஜ்ஞம். இதனுடைய பொருள், நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலிலிருந்து ஒரு பிரயோஜனம் வந்தால் தான் நம்ம செய்வோம். இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறார், அவருடைய அறிவை பயன்படுத்தி நோயாளிக்கு இதுதான் நோயின்னு சொல்லி பிறகு என்ன செய்கின்றார், அவருடன் பொருளை வாங்குகின்றார். அது வாங்கணும் தான், எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயாக சொல்கிறேன்னா அவருடைய எங்கே போவார்? ஆகவே அவருடைய அறிவை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏழை ஒருவனுக்கு அவருடைய அறிவை ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, எனக்கு பொருள் வேண்டாம், இந்த அறிவை உனக்கு நான் இலவசமாக வழங்குகின்றேன்னா அது மனுஷ்ய யஜ்ஞம். இப்போ மனுஷ்ய யஜ்ஞம்னு சொன்னால் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நான் வேறொரு மனிதனுக்கு உதவுகின்றேன், அந்த ஆட்டிடியூட் மனுஷ்ய யஜ்ஞம். நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் வாங்காமல் பார்க்குறேன்னு, ஏன்னா அது மனுஷ்ய யஜ்ஞம் கிடையாது. அது ஃபீஸ் வாங்கினா உங்களையே வெளியே தள்ளிடுவார்கள், அது கிடையாது. நமக்கு யாராவது திரும்பி பிரயோஜனம் செய்வார்களோ அவர்களுக்கு செய்வது, அது அன்பினாலேயோ வேறு காரணத்தினாலேயோ. ஆனால் எந்த விதமான பலனும் ஒரு இடத்திலிருந்து வரக்கூடாது. அந்த இடத்துல அவர்களுக்கே தெரியக்கூடாது நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி. அப்படி செய்வது மனுஷ்ய யஜ்ஞம். இதனுடைய தாற்பயம் என்ன? நாம் விரும்பி நம்மளுடைய பொருளோ அல்லது அறிவோ அல்லது காலமோ
மற்றவர்களுக்காக செலவிடுதல். இப்போ ஒரு வயதானவருக்கு யாருமே துணை இல்லைன்னா அவருக்கு நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது அவருக்காக ஏதாவது செய்கின்றோம். அவர் ஒன்று நமக்கு செய்ய முடியாது, செய்கிற சூழ்நிலையிலும் இல்லை, ஆனால் நாம் செய்கின்றோம். இப்படி மனிதர்களுக்கு, நம்மெல்லாம் சொசைட்டின்னு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், வேறு ஒரு மனிதர்களுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி மனுஷ்ய யஜ்ஞம். அது உணவு கொடுக்கிறதா இருக்கலாம், பொருள் கொடுப்பதாக இருக்கலாம், அறிவை கொடுப்பதாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். சாப்பாடு போடுறது தான் மனித யஜ்ஞம், அதிதியை உபசரிக்கிறது தான் மனுஷ யஜ்ஞம்னு கிடையாது. எந்த விதத்திலாவது உதவுதல். அதனால இதை சில சமயம் அதிதி யஜ்ஞம் என்றும் சொல்வார்கள். அதிதி யஜ்ஞம் சொல்லிட்டா என்ன ஆகும், வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பாடு போடுறதுன்னு ஆயிரும். அந்த காலத்தில் அதிதி யஜ்ஞம்ங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமோ, நம்முடைய உறவினர்கள் மட்டுமல்ல, யாரு வேண்டுமானாலும் யாரு வீட்டுக்கு வேணாலும் போய் உணவு கொடுன்னு கேட்கலாம். கேட்டால் அவர்கள் அதிதி. திதினா காலம். வரணும்னு சொன்னாலும் கூட நீ சொல்லிட்டு வரணும், இல்லைன்னா வீட்டில் சாப்பாடு இருக்காது, இல்லைன்னா சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறோம். காலம் மாறி இருக்கு. காரணம் என்ன, அந்த காலத்தில் ஹோட்டலே கிடையாது. உணவுங்கிறது வியாபாரத்திற்கான பொருள் இல்லை. அதனால எப்படின்னா யாராவது வீட்டில் போய் நான் அதிதின்னு சொன்னால் உணவு கிடைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தந்தை கல்கட்டாவிலிருந்து ராமேஸ்வரத்து வரைக்கும் நடந்து தர்சனம் பண்ணிட்டு நடந்து போயிருக்காராம். அப்படி அவர் செய்திருக்கணுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணார், ஏதாவது ஹோட்டல் இருந்திருக்குமான்னா அந்தந்த வீட்டில் வருவார். அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் திண்ணை இருக்கும். எதற்குன்னா இந்த மாதிரி வர்றவங்க தங்கிக்கிறதுக்குன்னு. இன்னைக்கு திண்ணை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, மாலை முரசை எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத அரசியல் பேசிட்டு காலத்தை போக்குறதுக்கு தான் பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு தான் கட்டியிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. திண்ணைங்கிறது எந்த ஒரு அதிதி வந்தாலும் அங்கு தங்குவதற்கு உணவு கொடுப்பதற்கெல்லாம் அப்படி ஒரு அமைப்பு இருந்தது. இன்னைக்கு காலத்தில் சில மாற்றங்கள், அதனால அதிதி என்பதனுடைய அர்த்தம் மாறி இருக்கு. நம்ம எப்படி புரிந்து கொள்கின்றோம், மனுஷ்ய யஜ்ஞக, மனிதர்களுக்கு செய்யப்படுகின்ற சேவை. அடுத்தது பூத யஜ்ஞக. பூத யஜ்ஞம் பண்ணணும்னா யாரும் பயந்துக்க வேண்டாம். பூதத்துக்கு போய் நம்ம என்ன யஜ்ஞம் பண்றதுன்னா, பூதம் என்றால் மற்ற உயிரினங்கள், ஆடு மாடு எறும்பு முதல் கொண்டு மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்களுக்கு செய்கின்ற சேவை. அவைகளை நாம் பாதுகாத்தல். மரம் உட்பட எல்லா ஜீவராசிகளையும் மற்ற ஜீவராசிகளை பாதுகாத்தல். இதெல்லாம் அந்த காலத்தில் பிரசித்தமாக இருந்தது. அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்த ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த பொங்கல் தான். காரணம் என்ன, எல்லாம் விவசாயிகளாக இருந்தார்கள். அந்த மாடு இவைகளை எல்லாம் பாதுகாத்து வந்தார்கள். இந்த காலத்தில் பொங்கலினுடைய ரசமே குறைஞ்சிட்டு வருது. எல்லாத்துக்கும் தீபாவளியில் தான் சந்தோஷம். காரணம் என்ன, ஏரை பொல்யூட் பண்ணலாம், நமக்கு இது பணம் கிடைக்கும். அது இப்படி மாறிக்கொண்டே வருகின்றது. இந்த மாட்டு பொங்கல் நல்லா வைக்கிறதுனுடைய தாத்பரியம் என்ன, அதெல்லாம் பூத யஜ்ஞங்கள். நமக்கு எந்த மற்ற ஜீவராசிகள் உதவி செய்கின்றதோ அந்த ஜீவராசிகளை காப்பாற்றுதல், அவைகளை போற்றுதல், வளர்த்துதல், அவைகளெல்லாம். உண்மையில் சொல்லப்போனால் கோலம் போடுற கதை ஒரு கலையே எதற்கு வந்ததுன்னா, அந்த காலத்தில் எதில் கோலம் போடுவாங்கன்னு தெரியுமோ, அரிசி மாவில் போடுவார்கள். எதற்கு, எறும்பெல்லாம் சாப்பிட்டு போகட்டுன்னு. இப்போ போடுற கோலப்பொடியை எறும்பு சாப்பிட்டா என்ன ஆகும்னா அப்போவே அது க்ளோஸ் ஆகிரும். அங்கேயே என்ன ஆச்சு, அதனுடைய ஸ்பிரிட்டு போய் ஃபார்ம் இருந்துகிட்ருக்கு. இப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும், நாம் காப்பாற்ற வேண்டும். அது பூத யஜ்ஞம். இவ்விதம் வேதத்திலேயே கூறிய 5 விதமான யஜ்ஞங்கள் கர்மயோகத்தில் நியதம் கர்ம குரு, அந்த நியத கர்மத்தில் ஒரு அங்கமாக வருகின்றது. குறிப்பாக இதெல்லாம் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பொருளையும் ஈட்டலாம், அந்த பொருளையும் இவ்விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்றார் இனி பகவான் கீதையில், சகயஜ்ஞ
ஆக்ஞா பிரஜா சிருஷ்டுவா, பிரஜைகளை சக யக்ஞா இப்படிப்பட்ட அறிவுடன் படைத்து, சிருஷ்டுவா இதை நம்ம சென்ற வகுப்பிலையும் பார்த்தோம். மனிதனால் மட்டும்தான் தியாகத்துடன் வாழ முடியும், வேறு எந்த மிருகங்களினாலும் வாழ முடியாது. இந்த பஞ்சவிதமான யக்ஞங்கள் மனிதர்கள் செய்ய முடியும், அப்படிப்பட்ட அறிவுடன் பகவான் படைத்துள்ளார். மற்ற மிருகங்களெல்லாம் அதற்குன்னு என்ன குணம் கொடுக்கப்பட்டதோ அந்தந்த குணத்தில் தான் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது சாய்ஸ்னு சொல்கிறோம், அது இருக்கின்றது. அது என்னன்னா, மிருகங்கள் போலவும் வாழலாம், மனிதனாகவும் வாழலாம், தன்னுடைய நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கும் மனிதன் செல்லலாம். அதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள், உண்மையோ பொய்யோ, ஒரு கதையல்ல, ஒரு சம்பவம் மாதிரி பேசுவார்கள். வள்ளலார் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் யாரோ ஒரு மகாத்மா ரோட்டினுடைய ஓரத்தில் படுத்துட்டு போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாராம். ஒருத்தர் போனார்னா இதோ நரி போகுதும் பாராம், இனி ஒருத்தர் போனால் இதோ நாய் போகுதும் பாராம், இனி ஒருத்தர் போனால் இதோ புலி போகுதுன்னு சொல்லுவாராம். அப்படி சொல்லிட்டு இருந்தாராம். வள்ளலார் போனாராம், ஐயையோ ஒரு மனுஷன் போகிறான் அப்படின்னு சொன்னாராம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மிருகத்தனமான குணங்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள், இங்கு ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்து வருகின்றான். இதில் என்ன சாய்ஸ்னா, மனிதனுக்கு மட்டும் அந்த தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இருக்கின்றது. அதைத்தான் இங்க பகவான் சொல்றார். இங்கு பிரஜாகா என்றால் மனிதர்களை இந்த அறிவுடன் நான் படைத்து. பிறகு என்ன சொன்னாரா, புரா, அடுத்த சொல் புரா உவாச்ச பிரஜாபதிஹி. புரா என்றால் சிருஷ்டியினுடைய துவக்கத்தில், புரா முதலில், படைப்பினுடைய துவக்கத்தில் மனிதர்களை இந்த அறிவுடன் படைத்து. யார் படைச்சது? பிரஜாபதிஹி, இறைவன் படைத்து. அந்த மனிதர்களிடம் என்ன சொன்னாராம்? அந்த ஜீவராசிகளை பார்த்து பிரஜாபதிஹி உவாச்ச. பிரஜாபதிஹி என்றால் பிரம்மா, படைத்தவர். பிரஜா என்றால் ஜீவராசிகள், பதிஹி என்றால் தலைவன், ஜீவராசிகளை படைத்தவர். பிரஜாபதிஹி பிரம்மாஜி, நான்முக பிரம்மன் அல்லது படைக்கும் தொழிலை செய்கின்ற தேவதை. படைத்து என்ன சொன்னாராம்? உவாச்ச. உவாச்சங்கிற சொல் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கோ? ஸ்ரீ பகவான் உவாச்ச, சொன்னார். என்ன சொன்னார்? இரண்டாவது வரியில் வருகின்றது. அதாவது மனிதர்களை பார்த்து இறைவன் இப்படி அட்ரஸ் பண்றார். உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? குறிப்பா மனிதர்களை பார்த்து பகவான் பேசுறாரா. என்ன பேசுறாருங்கிறது இரண்டாவது வரி கொட்டேஷன்ல வருது. நான் அறிவை கொடுத்துள்ளேன், எப்படி கர்மயோகப்படி யக்ஞப்படி வாழ்கின்ற அறிவை கொடுத்துள்ளேன். அந்த அறிவை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அதை கூறுகின்றார் இரண்டாவது வரியில். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப கடவுள் இவ்விதம் மனிதர்களை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறாராம்? அனேன பிரசவிஷ்யத்வம். அனேன என்றால் இந்த யக்ஞ வாழ்க்கைப்படி, கர்மயோக வாழ்க்கையின் மூலம் என்று பொருள். கர்மயோக வாழ்க்கையின் மூலமாக பிரசவிஷ்யத்வம், மேன்மை அடையுங்கள். பிரசவக என்றால் விருத்திகி என்று பொருள், வளர்தல், மேன்மை அடைதல், பிராஸ்பரஸ் உயர்தல் என்பது பொருள். பிரசவிஷ்யத்வம் என்றால் நீங்கள் என்பது அதற்கு சப்ஜெக்ட், யூயம், நீங்கள். பிரசவிஷ்யத்வம் என்றால் மேன்மை அடையுங்கள், உயர்ந்து செல்லுங்கள். விருத்திம் குருத்வம் என்று பொருள். உங்களை நீங்கள் வளர்த்தி கொள்ளுங்கள். அல்லது வேறொரு தமிழ் வார்த்தையில் சொல்லணும்னா உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். பிரசவிஷ்யத்வம் என்றால் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். எப்படினா
அனேன இந்த ஞானத்தை பயன்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலம் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். பிறகு மீண்டும் இறைவன் மனிதர்களிடம் கூறுகின்றார், ஏஷக. ஏஷக என்றால் இந்த வாழ்க்கை முறை, இந்த யக்ஞப்படி வாழ்கின்ற வாழ்க்கை முறை. வக. வக என்றால் உங்களுக்கு, யுஷ்மாகம் மனிதர்களாகிய உங்களுக்கு இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு வக அஸ்து இருக்கட்டும், ஆகட்டும். இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு என்னவாகட்டும்? கடைசி சொல் இஷ்ட காமதுகு. காமதுக் என்றால் விருப்பத்தை தருவது. இஷ்ட காமதுக் என்றால் நீங்கள் விரும்பிய ஆசையை பூர்த்தி செய்வது. பூர்த்தி செய்யட்டும். இதனுடைய பொருள், இந்த கர்மயோக வாழ்க்கை நீங்கள் வேண்டியதை கொடுப்பது ஆகட்டும். காமதுக் என்பது நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். காமதேனு அப்படின்னு சொல்லுவோமே, அல்லது கல்பக விருட்சம்னு சொல்லுவோமே. அதனுடைய அர்த்தம் என்ன? புராணத்தில் அப்படி ஒரு விருட்சம் இருக்கிறதாக ஒரு கற்பனை தான். அதற்கு கீழே போனால் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துருமா. காமம் தோக்தி, நமக்கு என்னென்னலாம் ஆசையோ அதெல்லாம் அது நமக்கு கொடுக்கும். அப்படி இந்த கர்மயோகம் வாழ்க்கை முறை உங்களுக்கு ஆகட்டும் என்று சொன்னாராம். யாரை பார்த்து? மனிதர்களை பார்த்து படைத்தவர் இவ்விதம் கூறுகின்றார். எவ்விதம் கூறுகிறார்? இந்த கர்மயோக வாழ்க்கை முறையானது உங்களுக்கு இஷ்டத்தை பூர்த்தி செய்வதாக ஆகட்டும். நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் அது கொடுப்பதாக ஆகட்டும் என்று கூறுகின்றார் என்று கூறினார். இதனுடைய பொருள், ஒருவன் லௌகிகத்தில் சுகம் வேண்டும், உயர வேண்டும் என்று நினைத்தாலும் இதுதான் மார்க்கம். அல்லது ஆன்மீக வாழ்க்கையில் மோட்சத்தை வேண்டும் என்று நினைத்தாலும் தர்மப்படி வாழ்வதுதான் மார்க்கம் அல்லது படி. நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கின்றோம்? நேர்மையாக வாழ்ந்தால் சீக்கிரம் முன்னுக்கு வர முடியாது, ஏதாவது தவறான வழியில் வாழ்ந்தால்தான் பெரிய ஆளாகலாம் அல்லது ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. கொஞ்சம் நம்ம சற்று உலகத்தை பார்த்தால் இன்னைக்கு சில கம்பெனிஸே இருக்கு. அவர்களுடைய ஃபவுண்டருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அதிகமான உழைப்பிலும் நேர்மையிலும் தான் ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி இருப்பார்கள். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தா தெரியும். நேரம் இல்லாதனால நம்ம பார்க்கறதில்லை. ஆனால் சிந்தித்து பார்த்தால் இன்னைக்கு ஒரு கம்பெனி நல்லா நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் 2-3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தவர்கள் நேர்மையாக வாழ்ந்திருப்பார்கள், பிறகு உழைத்திருப்பார்கள். உழைப்பினாலும் தர்மத்தினாலும் முன்னுக்கு வருவார்கள். ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கள் என்னமோ செய்வார்கள். அதுக்கப்புறம் கம்பெனிக்கு ஒரு டவுன்ஃபால் வரும். அதெல்லாம் இயற்கை, அந்த சர்க்கிளில் நடந்துட்டுருக்கலாம். ஆனால் நம்முடைய உழைப்பிலும் தர்மத்திலும் கண்டிப்பாக மேன்மையை அடையலாம். மோட்சத்தை அடையிறமோ இல்லையோ, நாம் இந்த உலகத்தில் அடைய வேண்டிய புகழாகட்டும், பொருளாகட்டும், வசதிகளாகட்டும் அதையும் அடைய முடியும். அது ஒரு ரகசியம், ரொம்ப பேர்த்துக்கு தெரியறதில்லை. வியாபாரம் ஆரம்பித்த உடனே சீக்கிரம் ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறார்கள். இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் 50 ரூபா காஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. 150 ரூபா அல்லது 250 ரூபாய்க்கு விற்றா சீக்கிரமாக நமக்கு பணம் கிடைச்சிருமேன்னு நினைக்கிறார்கள். அதை அவன் ஒழுங்காக 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்றான்னு வச்சுக்கோமே. ஒரு கொஞ்சம் வருஷத்தில் அது நல்லா பிரசித்தியாகி அதிக மேனுஃபேக்சர் பண்ணி டேர்ன் ஓவரில் வரலாம். அது தெரிகிறது கிடையாது. இது 200 ரூபாய்க்கு விற்றா கொஞ்ச நாள் ஓடும், 2 வருஷத்தில் பிஸ்னஸை மூடிட்டு வேறு பிஸ்னஸுக்கு போகணும். ஆனால் நேர்மையாக இருந்தால் காலப்போக்கில்
விருத்தி அடையும் என்பது ரொம்ப பேர்த்துக்கு தெரிவதே கிடையாது. இது பிஸ்னஸ் மேனுக்கு சொல்ல வேண்டிய ரகசியம் இது. நீங்கள் நேர்மையாக இருந்தால் என்ன ஆகும்னா, நம்முடைய வியாபாரம் கொஞ்ச நாளில் விருத்தி அடையும். அதான் அந்த வார்த்தை தான் இது. பிரசபிஷத்வம் என்றால் விருத்தி அடையும், பெருகும். அதான் உண்மையான அர்த்தம். பிரசவகங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் அர்த்தம் பெருகுதல். அதனால தான் பிரசவம் என்றால் என்ன, ஒரு குழந்தை வெளியே வருகின்றது, விருத்தி ஆகின்றது வீட்டில். இவ்விதத்தில் ஒருவருடைய வாழ்க்கையை பெரிதுபடுத்தி கொள்ளுங்கள். எதன் மூலமாக? இவ்விதம் வாழ்க்கையை அமைத்து கொள்வதன் மூலமாக. அது எந்த காலமாக இருக்கலாம், எந்த யுகமாக இருக்கலாம். தர்மத்தின் மூலமாகத்தான் நாம் விருத்தியை அடைய முடியும். அது எப்படிப்பட்ட விருத்தியாகவும் இருக்கலாம். ஒருத்த மோட்சத்திற்கான தகுதியாகட்டும், அல்லது லௌகிகத்தில் அவன் சுகத்தை அடைய வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை முறையை பயன்படுத்துங்கள் என்று பிரஜாபதி மனிதர்களுக்கு இந்த அறிவை கொடுத்து இவ்விதம் கூறினார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். கர்மயோகத்தில் இந்த ஸ்லோகம் எந்த இடத்தை வகிக்கிறது என்றால், முதலில் நியதம் கர்மன்னு சொன்னார் பகவான். அதற்கு பிறகு யக்ஞார்த்தம் என்று பாவனையை சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் இந்த கர்மயோக வாழ்க்கை முறை இறைவன் வகுத்து கொடுத்த திட்டம், அதில் ஒரு அங்கமாக நாம் பஞ்சமகா யக்ஞத்தை பார்த்தோம். இனி 11வது ஸ்லோகம். தேவான் பாவயதா நேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. சென்ற ஸ்லோகத்தில் உங்களுக்கு இஷ்டமான போகங்களை அடையுங்கள் இந்த கர்மயோக வாழ்க்கையின் மூலமாகன்னு சொன்னார். இங்கு பகவான் அது எப்படி உங்களால் அடையப்படுகிறது என்று கூறுகிறார். கதம் யக்ஞக இஷ்டகாமதுக் ஸ்யாத், எப்படி கர்மயோக வாழ்க்கை முறை நமக்கு வேண்டியதை கொடுக்கின்றது என்ற நியதியை கூறுகின்றார். எப்படி எவ்விதத்தில் கர்மயோகமானது பகவான் கூறியபடி அல்லது பிரஜாபதி கூறியபடி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது நமக்கு தேவையானதை கொடுக்கும், அதை இங்கு பகவான் கூறுகின்றார். ஒரு பிரசித்தமான சொல் இருக்கின்றது, வாக்கியம் இருக்கின்றது, பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. அதைத்தான் பகவான் இங்கு சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. மிக அழகான சொல், மிக அழகான தத்துவம் இந்த வார்த்தை. முதல்ல இந்த வார்த்தையினுடைய பொருளை பார்த்து ஸ்லோகத்துக்குள்ள செல்லலாம். தர்மோ ரக்ஷதி என்றால் என்ன? தர்மமானது காக்கின்றது, காப்பாற்றுகின்றது. தர்மக ரக்ஷதி. இல்லை, நம்ம சினிமாவில் வந்தது தான், தர்மம் தலைகாக்கும், அதே தான். தர்மக ரக்ஷதி, தர்மமானது காப்பாற்றும். பிறகு அடுத்த சொல் ரக்ஷிதக. உண்மையிலேயே ரக்ஷிதகங்கிற சொல் தர்மகங்கிற சொல்லுக்கு அடைமொழி. ரக்ஷிதக தர்மக ரக்ஷதி. ரக்ஷிதக என்றால் காப்பாற்றப்பட்ட என்று பொருள். காப்பாற்றப்பட்ட தர்மம் காப்பாற்றும், அதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். காப்பாற்றப்பட்ட தர்மம் நம்மை காப்பாற்றும்.
இனியும் கொஞ்சம் அதிகமான வார்த்தையை சொல்லி புரிய வைக்கணும்னா, நம்மால் காப்பாற்றப்பட்ட தர்மம் நம்மை காப்பாற்றும். அதுதான் இதனுடைய சொல். ஏன ரக்ஷிதக தம் தர்மக ரக்ஷதி. யாரால் தர்மம் காப்பாற்றப்படுகிறதோ அவனை தர்மமானது காப்பாற்றுகிறது. இல்லை அப்படின்னா தர்மம் அவனை காப்பாற்றாது. ஒரு உதாரணம், கர்ணன் சக்கரத்தை சரி பண்ணுறதுக்கு போர்க்களத்தில் இருக்கான். அப்போ பகவான் என்ன சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து, இதுதான் நல்ல சமயம், அவனை கொன்று விடுன்னு சொல்கிறார். அப்போ கர்ணன் என்ன செய்கின்றான்? தர்மத்தை பேசுகின்றான். என்ன தர்மம் பேசுகிறான்? யுத்த தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த யுத்த தர்மத்தில் 2 பேர் ஆயுதம் வச்சிட்டு இருக்கும்போது தான் போர் பண்ணி ஒருத்தன் வெற்றியை அடையணும். இப்பொழுது நான் நிராயுத பாணியாக இருக்கேன், இந்த நேரத்தில் அம்பை எய்துவது தர்மம் அல்ல என்று சொல்கின்றான். இவ்விதம் தர்மம் பேசுகின்றான் யார்? கர்ணன். அவன் எதற்காக தர்மம் பேசுகின்றான்? தர்மத்தை நிலைநாட்டணும் என்கின்ற ஆசை இல்லையா? அந்த இடத்துல கர்ணன் தர்மத்தை பேசுகின்றான். யுத்த தர்மத்தை பகவானிடம் கர்ணன் பேசுகின்றான். எதற்கு பேசுகின்றான்? நான் தர்மத்தை நிலைநாட்டணும், தர்மப்படி தான் எல்லா வாழணும் என்றா பேசுகின்றான். அது அவனுடைய புத்தியாக இருந்திருந்தால் அபிமன்யுவை கொல்லும்போது அவன் பேசியிருக்கணும். ஆனால் என்ன செய்தான்? தர்மத்தை அவன் பின்பற்றவில்லை. அல்லது துரியோதனன் தவறு செய்யும் பொழுது தர்மத்தை அவன் பின்பற்றவில்லை. குறிப்பாக அபிமன்யுவின் இடத்தில் அவன் தர்மத்தை பின்பற்றவில்லையே. ஆகவே இந்த இடத்துல கர்ணன் பேசுகின்ற தர்மம் எதற்குனா, தர்மத்தை காப்பாற்றுவதற்கல்ல, தர்மத்தை கருவியா பயன்படுத்தி தன்னை காப்பாற்ற பயன்படுத்துகின்றான். அந்த தர்மம் கர்ணனை காப்பாத்துச்சான்னா? காப்பாற்றவில்லை. இப்போ எப்படிப்பட்ட தர்மம் நம்மை காப்பாற்றும்னா, நம்மால் காக்கப்பட்ட தர்மம் நம்மை காப்பாற்றும். இது நம்ம ஒவ்வொரு இந்த சொல்ல ஆழ்ந்து மனசில் வச்சுட்டு நம்முடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வீட்டில் நடக்கும் பொழுது, நீ அப்படி செய்கிறது தப்பு, அவன் ஏன் எனக்கு இப்படி செய்தான் அப்படின்னு எல்லாம் நமக்கு கான்ஃப்ளிக்ட் வரும் பொழுது முதல்ல நம்மைய பார்ப்போம். நான் தர்மத்தை பின்பற்றினேனா? நான் தர்மத்தை ரட்சணை செய்தேனா? என்னை பற்றி அவன் ஒரு உதாரணம், ஒரு வீட்டில் மற்றவர்கள் என்னுடைய வீட்டு விவகாரத்தை எல்லாம் பேசி சிரிக்கிறார்கள், அது தப்புன்னு சொல்கிறோம். ரைட்டு தான், அது தர்மம் அல்ல. என்னை பற்றி, நம்ம வீட்டை பற்றி மற்றவர்கள் பேசக்கூடாது, காசிப் பண்ணக்கூடாது. அது நம்ம தர்மம் பேசுகிறோம். அதை பேசுறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும்? நான் அப்படி இருந்திருக்கேனா? மற்றவங்களை பற்றி நான் பேசாமல் இருந்திருக்கின்றேனா? அப்படி இருந்திருந்தால் என்னை பற்றியும் யாரும் பேச மாட்டார்கள். அப்படி நாம் இருந்திருந்தால், இவ்விதம் எப்பெல்லாம் மற்றவர்களிடம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது தர்மம் என்னை காப்பாற்றவில்லை அல்லது தர்மத்தினுடைய முரண்பாட்டை பார்க்கின்றோமோ, அப்பொழுது நம்ம கேட்கணும், அந்த தர்மம் என்னால் காப்பாற்றப்பட்டதா? தர்மத்தை எதற்காக காப்பாற்றணும்னா, என்ன காப்பாற்றுறதுக்கு தர்மத்தை காப்பாற்றக்கூடாது, தர்மத்திற்காக தர்மத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றிய தர்மம் என்ன செய்யும்னா ரக்ஷதி. இப்போ அர்ஜுனனை தர்மம் காப்பாற்றுச்சுன்னா, கர்ணனுடைய ஆயுதமெல்லாம் தலைக்கு மேலே தானே போச்சு, தலையை கொண்டுட்டு போகலையேன்னா அர்ஜுனன் நினைக்கிறான் அது என்னுடைய திறமைன்னு. அது யுதிஷ்டிரன் செய்த தர்மத்தினுடைய பலன். அந்த தர்மம் அவனை காப்பாற்றியது. அப்படி இது ரொம்ப சூக்ஷ்மமானது, ஆனால் சத்தியம். இது பகவானுடைய ஆர்டர், திட்டமாக இருக்கின்றது. அதை இங்கு பகவான் கூறுகின்றார். நீ அவர்களை, தேவர்களை, மற்றவர்களை காப்பாற்று, மற்றவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். இங்க பகவான் என்ன சொல்றார்? இந்த இயற்கையை, மற்ற மனிதர்களை நீ காப்பாற்றினால், ரட்சணை செய்தால் அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். இது என்னுடைய இயற்கையின் நியதி என்று கூறுகிறார். ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானே வளரும்பாங்க.
இந்த சொற்களெல்லாம் பெரியவர்களுடைய அனுபவத்திலிருந்து வந்த வேதங்கள். இதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, சாதாரணமாக தான் நமக்கு தெரிகின்றது. ஆனால் இதெல்லாம் வேத வாக்கியம். வேதத்தில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், கிராமத்தில் அவர்களுடைய அனுபவத்தில் அவர்களுடைய சொல்லில் சொல்வார்கள். இங்கே தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதன்னு சீரியஸாக பேசுவோம். ஒரு முதிர்ந்த தர்மவான் என்ன சொல்லுவார்? எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் என்று சொல்லுவார். அதிலேயே இந்த அர்த்தமானது அடங்குகின்றது. அதைத்தான் இங்கே சொல்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னவென்றால், இந்த தேவதைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள், அந்த தேவதைகள் உங்களை காப்பாற்றுவார்கள். எனக்கு தேவதைன்னு சொன்னா புரியலையேனா, இயற்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள், அந்த இயற்கை உங்களை காப்பாற்றும். இங்கு பகவான் என்ன சொல்றார்? மனிதனும் இயற்கையும் பகைவர்கள் அல்ல, நண்பர்கள். இயற்கையோடு சேர்ந்து நாம் growth வளர வேண்டும். இயற்கையை நீங்கள் காப்பாற்றினால் இயற்கை உங்களை காப்பாற்றும். தர்மத்தை நீங்கள் காப்பாற்றினால் தர்மம் உங்களை காப்பாற்றும் என்று கூறுகின்றார். இப்போ இந்த கூறுவதனுடைய நோக்கம், முன் ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால், முன்ன பிரஜாபதி சொன்னார், கர்மயோக அறிவை கொடுத்து மனிதர்களை படைச்சுள்ள, அந்த அறிவை பயன்படுத்தி வேணுங்கிறத அடையுங்கள்னு சொன்னார். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், வேணுங்கிறத கர்மயோகப்படி வாழ்ந்தா எப்படி அடைய முடியும் என்றால், இங்கு பகவான் சொல்றார், என்னுடைய படைப்பில் இயற்கையில் ஒரு திட்டம் இருக்கின்றது. அது என்ன? யாருக்கு நீ கொடுக்கின்றாயோ உனக்கு அது கிடைக்கின்றது. நீ கொடுத்துத்தான் வாங்க முடியும். நீ யாரை காப்பாற்றுகிறாயோ அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். மற்றவர்களுக்கு நீ தியாகம் செய்தால் நீ தியாகத்திற்கு பலனாகவும் வருவாய் என்று இந்த இயற்கையை பகவான் தேவதை என்ற சொல்லல பயன்படுத்துகிறார். அதாவது இயற்கையில் வெளிப்படுகின்ற ஒவ்வொரு சக்தியையும் வேதத்தில் சாஸ்திரத்தில் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த மொழியில பகவான் பேசுகிறார், தேவதைகளை நீங்கள் போற்றுங்கள், தேவதைகள் அந்த இயற்கை உங்களை காப்பாற்றட்டும். இவ்விதம் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்து பரம் ஸ்ரேயக மேலான மோட்சத்தை அடையுங்கள் என்று கூறுகிறார். ஸ்லோகத்தினுடைய அர்த்தமும் மற்ற விளக்கத்தையும் பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.